ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 2/4/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிந்துவின் மகத்துவம். இன்று பாக்கிய விதாதா தந்தை அனைத்து பாக்கியவான் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. பாக்கிய விதாதா தந்தை குழந்தைகள் அனைவருக்குமே பாக்கியத்தை உருவாக்குவதற்கான மிக சகஜமான விதியை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிந்துவின் கணக்கை மட்டும் அறிஞ்சிக்கிங்க. பிந்துவினுடைய கணக்கு அனைத்திலும் ஈஸி. பிந்துவினுடைய மகத்துவத்தை அறிஞ்சுக்கிட்டா மகான் ஆகிவிட்டீங்க. அனைத்திலும் சகஜமான மற்றும் மகத்துவம் நிறைந்த பிந்துவினுடைய கணக்கை அனைவரும் நல்லபடியாக அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிந்து அப்படின்னு சொல்லணும் மற்றும் பிந்து ஆகிடணுங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதாவது பூஜ்ஜியம் பாபா அப்படின்னு சொல்லணும் மற்றும் புள்ளி ஆகிடணும். பிந்து ஆகி பிந்து பாபாவை நினைவு செய்யணும். பிந்துவாக இருந்தீங்க, இப்போ பிந்து ஸ்திதியில நிலைச்சிருந்து பிந்து பாபாவுக்கு சமமாகி சந்திப்பை கொண்டாடணும். இது சந்திப்பை கொண்டாடுவதற்கான யுகம், பறக்கும் கலைக்கான யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறதே சந்திப்பதற்கு கொண்டாடப்படுவதற்கானது. இந்த விதியின் மூலம்தான் சதா கர்மம் செஞ்சுக்கிட்டே கர்மங்களினுடைய பந்தனங்கள்ல இருந்து விடுபட்ட கர்மாதீத ஸ்திதியினுடைய அனுபவம் செய்றீங்க. கர்மத்தினுடைய பந்தனத்துல வர்றது கிடையாது. ஆனா சதா பாபாவினுடைய அனைத்து சம்பந்தங்களிலும் இருக்கீங்க. செய்விப்போராகிய தந்தை நிமித்தமாக ஆக்கி செய்வித்து கொண்டிருக்கிறார். ஆக சுயம் சாட்சி ஆகிட்டீங்க. ஆகவே இந்த சம்பந்தத்தின் நினைவு பந்தன் முத்தாக ஆக்கிடுது. எங்கே சம்பந்தத்தில் செய்கிறீங்களோ அங்கே பந்தனம் இருப்பதில்லை. நான் செஞ்சேன் போல் இது போல யோசிச்சா சம்பந்தம் மறந்துடும், பந்தனமாக ஆயிடும். சங்கம யுகம் பந்தனங்கள்ல இருந்து விடுபட்ட சர்வ சம்பந்தங்களுடன் கூடிய ஜீவன் முக்த ஸ்திதியை அனுபவம் செய்யும் யுகம். ஆக பாபா சொல்றாங்க, சோதிச்சு பாருங்க, சம்பந்தத்துல இருக்கீங்களா அல்லது பந்தனத்துல வரீங்களா அப்படின்னு. சம்பந்தத்துல அன்பின் காரணத்தினால பிராப்தி இருக்கு. பந்தனத்துல ஈர்ப்பு டென்ஷனின் காரணத்தினால துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய குழப்பம் இருக்கு. ஆகையினால எப்போ பாபா பிந்துவின் சகஜமான கணக்கை கற்று தந்திருக்கிறாங்களோ அப்ப தேகத்தினுடைய பந்தனமும் முடிஞ்சு போகணும். தேகம் உங்களுடையது கிடையாது, பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பாபாவுடையதாக ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய உண்மையான பந்தனம் எனது சரீரம் அல்லது எனது தேகம் அப்படிங்கிற இந்த பந்தனம் முடிஞ்சிடுச்சு. எனது தேகம் என்ன சொல்வீங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? கொடுத்து விட்ட பொருள் மீது உங்களுக்கு எப்படி அதிகாரம் வந்ததுன்னு கேட்கிறார். கொடுத்து விட்டீங்களா அல்லது வைத்து கொண்டு இருக்கீங்களா? உன்னுடையது என சொல்லிவிட்டு என்னுடையது என ஏற்றுக்கொண்டு கொள்வதோ இல்லைதானே அப்படின்னுங்கிறாங்க பாபா. எப்போ உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்களோ அப்போ எனதுங்கிற பந்தனம் முடிஞ்சிடுச்சு. இந்த எல்லைக்கு உட்பட்ட எனது என்பதுதான் மோகத்தினுடைய நூல். நூல் என்று சொன்னாலும் சரி, விலங்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, கயிறுன்னு சொன்னாலும் சரி, அது பந்தனத்துல கட்டி போட்டுடுது. அனைத்தும் பாபா உங்களுடையவை என்றால் இந்த சம்பந்தத்தில் இணைந்துட்டீங்க எனும்போது பந்தனம் முடிஞ்சு சம்பந்தமாக ஆயிடுது. எந்தவித பந்தனம் ஆனாலும் தேகத்தினுடையதோ சுபாவத்தினுடையதோ சமஸ்காரத்தினுடையதோ மனதினுடைய வளைந்து கொடுத்தலாயினும் இந்த பந்தனம் எதை உறுதி செய்கிறது அப்படின்னா பாபாவிடம் சர்வ சம்பந்தங்களே சதாகால சம்பந்தத்தில், அதாவது முழுமையாக இல்லாமல் பலகீனம் உள்ளது. அநேக குழந்தைகள் சதா மற்றும் சர்வ சம்பந்தங்களில் பந்தன முக்து ஆக இருக்கிறாங்க. இன்னும் அநேக குழந்தைகள் சமயத்தினுடைய பிரமாணம் பெயரளவுல சம்பந்தத்தை இணைக்கிறாங்க. அதனால பிராமண வாழ்க்கையினுடைய அலௌகிக ஆன்மீக ஆனந்தம் அடைவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆகிறாங்க. தனக்குத்தான் திருப்தி அடைவதும் இல்லை, மற்றவர்களிடமிருந்து திருப்திக்கான ஆசீர்வாதம் பெற முடிவதும் இல்லை. பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிரேஷ்ட சம்பந்தங்களினுடைய வாழ்க்கை. பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது
சிரேஷ்ட சம்பந்தங்களினுடைய வாழ்க்கை. அது பாபா மற்றும் சர்வ பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாழ்க்கை. ஆசீர்வாதம் அப்படின்னா சுப பாவனைகள், சுப விருப்பங்கள். பிராமணர்களாகிய உங்கள் ஜென்மமே பாப்தாதாவினுடைய ஆசீர்வாதங்கள்னு சொன்னாலும் சரி, வரதானம்னு சொன்னாலும் சரி, இதே ஆதாரத்தில் தான் நடந்திருக்குது. பாபா சொன்னாங்க, நீங்கள் பாக்கியவான் சிரேஷ்ட விசேஷ ஆத்மாக்கள். இந்த ஸ்மிருதி ரூப ஆசீர்வாதம் மற்றும் வரதானத்தின் மூலம், சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலம் பிராமணர்களாகிய உங்களுக்கு புதிய வாழ்க்கையும் புதிய ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. சதா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் சங்கமயுகத்தினுடைய விசேஷம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆனா இந்த அனைத்தினுடைய ஆதாரம் சர்வசிரேஷ்ட சம்பந்தம். இது எல்லாத்துக்குமே ஆதாரம் சர்வசிரேஷ்ட சம்பந்தம். சம்பந்தம் அப்படிங்கிறது எனது அப்படிங்கிற அந்த விலங்குகளை, பந்தனத்தை ஒரு வினாடியில் முடிச்சிடுது. மேலும் சம்பந்தத்தின் முதல் சொரூபம் அதே சகஜமான விஷயம். பாபாவும் பிந்து, நானும் பிந்து மற்றும் அனைத்து சம்பந்தங்களும் பிந்து. ஆக பிந்துவினுடைய கணக்காகுது இல்லையா? இந்த பிந்துவில் தான் ஞானத்தினுடைய சிந்து, அதாவது ஞான கடல் அடங்கியிருக்கு. உலகத்தின் கணக்கின்படியும் கூட பிந்து, அதாவது 0 10 100 ஆக்கிடுது. அதாவது உலகினுடைய கணக்கின்படியும் கூட அந்த பிந்து 0 10 100 ஆக்கிடுது மற்றும் 100 1000 ஆக்கிடுது. பிந்துவை அதிகரிச்சுக்கிட்டே போங்க, எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே போங்க. அப்போ மதிப்பு எதுக்கு இருக்குது? பிந்துவுக்கு தான் மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி பிராமண வாழ்க்கையினுடைய சர்வ பிராப்திகளுக்கான ஆதாரம் பிந்துங்கிறாங்க பாபா. படிக்காதவங்க கூட பிந்து பற்றி சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். ஒருவர் எவ்வளவுதான் தங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருந்தாலும், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும், புத்தி பலவீனமாக இருந்தாலும் பிந்துவினுடைய கணக்கை அனைவரும் அறிஞ்சிக்க முடியும். மாதாக்களும் கூட கணக்கெழுவதில் சாமர்த்தியசாலிகள் தான். ஆக பிந்துவினுடைய கணக்கு சதா நினைவிருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. எல்லா இடங்களிலிருந்தும் தங்களுடைய இனிய வீட்டுக்கு மதுவனுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்கள் வாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இது உங்களுடைய வீடு தான், வள்ளலனுடைய வீடு. தங்களின் வீடு என்பது ஆத்மா மற்றும் சரீரத்துக்கு ஓய்வு தரும் வீடு. ஓய்வு கிடைச்சிட்டு இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இரட்டை பிராப்தி இருக்குது. ஓய்வும் கிடைக்கிது, பாபாவும் கிடைச்சிட்டார். ஆக இரட்டை பிராப்தி ஆகுது இல்லையா? பாபாவுடைய வீட்டுக்கு அலங்காரமாக குழந்தைகள் இருக்கிறாங்க. பாப்தாதா வீட்டின் அலங்காரமாகிய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். நல்லது. சதா சர்வ சம்பந்தத்தின் மூலம் பந்தன் முக்து கர்மாதீத்து ஸ்திதியினுடைய அனுபவம் செய்கிறவங்க, சதா பிந்துவினுடைய மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகக்கூடியவங்க, சதா சர்வ ஆத்மாக்களின் மூலமாக திருப்தியினுடைய சுப பாவனை, சுப விருப்பத்தினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடியவங்க, அனைவருக்கும் அத்தகைய ஆசீர்வாதம் தரக்கூடியவங்க, சதா தன்னை சாட்சியாக உணர்ந்து நிமித்த பாவத்தோடு கர்மம் செய்கிறவங்க, அத்தகைய சதா அலௌகிக ஆனந்தத்தை கொண்டாடுறவங்க, சதா மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, சுமையை முடிச்சிடுறவங்க, அப்படிப்பட்ட சதா பாக்கியமான ஆத்மாக்களுக்கு பாக்கிய விதாதா தந்தையினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். தாதிகளிடம் பாப்தாதா சந்திக்கிறாங்க. சமயம் தீவிர வேகத்தில் சென்றுகிட்டு இருக்குது. எப்படி சமயம் தீவிர வேகத்தில் சென்றுட்டு இருக்குதோ அதே மாதிரி சர்வ பிராமணர்களும் தீவிர வேகத்தில் பறக்கிறாங்க. அவ்வளோ லேசாக டபுள் 8 ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ விசேஷமாக பறக்க வைக்கும் சேவை இருக்குது. அது மாதிரி பறக்க வைக்கிறீங்களா? எந்த விதி மூலம் அனைவரையும் பறக்க செய்ய வேணும்? வகுப்பில் பாடம் கேட்டுக்கிட்டே பாடம் நடத்துவராக ஆகிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் அதற்கு முன்பாக அந்த விஷயம் பற்றிய பாயிண்ட்டுகள் அனைவரிடமும் இருக்கும். ஆக எந்த விதி மூலம் பறக்க செய்யணும்? இதற்கான பிளானை உருவாக்கியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறார். இப்போ லேசாக ஆக்குவதற்கான விதி தேவை. இந்த சுமை தான் மேலே கீழே கொண்டு வருது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமை இருக்குது. தன்னுடைய சமஸ்காரங்களினுடைய சுமையாக இருக்கலாம், குஷியினுடைய சுமையாக இருக்கலாம். ஆனால் சுமை இருக்குமானால் அது பறக்க விடாது. இப்போ யாராவது பறந்தாலும் கூட அது மற்றவர்களுடைய வேகத்தினால தான். எப்படி பொம்மை இருக்குது, அதை பறக்க வைக்கிறாங்க, பிறகு என்ன ஆகுது?
பறந்து பிறகு கீழே வந்துடுது. நிச்சயமாக பறக்குது, ஆனால் சதா பறப்பது கிடையாது. இப்போ பிராமண ஆத்மாக்கள் அனைவரும் பறப்பாங்க அப்படின்னா மற்ற ஆத்மாக்களை பறக்க செஞ்சு பாபாவின் அருகில் கொண்டு சேர்க்க முடியும். இப்பொழுதோ பறக்க வைப்பதை தவிர, பறப்பதை தவிர வேறு எந்த ஒரு விதியுமே இல்லை. பறப்பதற்கான வேகம்தான் விதி. காரியங்கள் எவ்வளவு இருக்குது, சமயம் எவ்வளவு இருக்குது. இப்போ குறைந்த அளவு 9 லட்சம் பிராமண ஆத்மாக்களும் முதல்ல வேணும். அவ்வாறு எண்ணிக்கை அதிகமாகவே செய்யும். ஆனால் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்வீங்க அப்படின்னா குறைந்தது 9 லட்சமாவது இருக்கணும். சமயத்தினுடைய பிரமாணம் சிரேஷ்ட விதி வேணும். சிரேஷ்ட விதி அப்படிங்கிறது பறப்பதற்கான விதி. அதற்கான பிளானை உருவாக்குங்கிறாங்க பாபா. சின்ன சின்ன குழுக்களை தயார் செய்யுங்க. அவ்வியக்த பாட்டுக்கும் எத்தனை வருடம் ஆகிடுச்சு. சாக்கார் பாலனை, அதன் பிறகு அவ்வியக்த பாலனை, இவ்வளோ சமயம் கழிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் புதுமை செய்யணும் இல்லையா? பிளானை உருவாக்க சொல்கிறாங்க பாபா. இப்போ பறப்பதும் கீழே வருவதற்குமான சக்கரமும் முடிஞ்சிருச்சு. 84 பிறவிகள் அப்படின்னா 84 பிறவிகளுடைய சக்கரம்ங்கிறது பாடப்பட்டு இருக்குது. ஆக 84இல் எப்போது இந்த சக்கரம் முடிவடையுதோ அப்போது சுயதர்சன சக்கரம் தூரத்தில் உள்ள ஆத்மாக்களை சமீபத்தில் கொண்டு வரும். ஞாபகார்த்தமாக என்ன காட்டுறாங்க? ஒரு இடத்துல அமர்ந்தவாறு சக்கரத்தை அனுப்புனாங்க மற்றும் அந்த சுயதர்சன சக்கரம் தானாகவே ஆத்மாக்களை சமீபத்தில் கொண்டு வந்து தானே செல்வதில் சக்கரத்தை செலுத்துகிறாங்க. ஆக முதல்ல இந்த சக்கரம் முடிவடைந்தால்தான் சுயதர்சன சக்கரம் போக முடியும். ஆக இப்போ 84ஆம் ஆண்டில் இந்த விதியை தனதாக்குங்க. அதனால் அனைத்து எல்லைக்கு உட்பட்ட சக்கரங்களும் முடிஞ்சு போகணும். அது போலத்தான் யோசிச்சிங்க இல்லையா? நல்லது. அடுத்தது டீச்சர்களோடு அவ்வியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. டீச்சர்களோ பறக்கும் கலையில் இருக்கிறவங்க. நிமித்தமாக ஆவது இதுதான் பறக்கும் கலையினுடைய சாதனம். ஆக நிமித்தமாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா டிராமா அனுசாரம் பறக்கும் கலையின் சாதனம் கிடைச்சிட்டு. இதே விதியின் மூலமாக சதா சித்தி அடையக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். நிமித்தமாக ஆவதுதான் லிஃப்ட் மூலம் நொடியில் சென்று சேரக்கூடிய பறக்கும் கலை உள்ளவங்க நீங்கள். ஏறும் கலைஞர் இல்லை, அசைந்து கொடுக்கிறவங்க கிடையாது. ஆனால் அசைக்கப்படும் போது அசைந்து கொடுக்காமல் தங்களை பாதுகாத்து கொள்கிறவங்க. டீச்சர்கள் என்பதனுடைய அர்த்தமே நிமித்த பாவம். இந்த நிமித்த பாவனை தான் அனைத்து பலன்களின் பிராப்தியை தானாகவே செய்விக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எனது அப்படிங்கிறத உனது என மாற்றி பறக்கும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட்டாக ஆகுக. எனது என்பதை உனது என மாற்றி பறக்கும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. டபுள் லைட் ஆகுன்னா பாபா சொல்கிறாங்க எனதுங்கிறத ஒன்றுதுன்னு மாற்றி பறக்கங்கலையினுடைய அனுபவம் செய்யணும் அப்படின்னு. இந்த அழியக்கூடிய உடல் மற்றும் செல்வம் பழைய மனம் என்னுடைய கிடையாது, பாபாவுக்கு கொடுத்துட்டேன். முதல் சங்கல்பமே இதைத்தான் செய்தேன். அதாவது அனைத்தும் உன்னுடையது, இதில் பாபாவுக்கு நன்மை இல்லை, உங்களுக்கு நன்மை இருக்குது. ஏன்னா எனது என சொல்கிறதுனால சிக்கிக்கிறீங்க, உனது அப்படிங்கிறத சொல்கிறதுனால விடுபட்டுடுறீங்க. எனது என சொல்வதால் சுமை உள்ளவராக ஆயிடுறீங்க, உனது அப்படின்னு சொல்கிறதுனால டபுள் லைட் ட்ரஸ்டியாக ஆயிடுறீங்க. எதுவரை ஒருவர் லேசாக ஆகலையோ அதுவரை உயர்ந்த ஸ்திதி வரை சென்றடைய முடியாது. லேசாக இருக்கிறவங்க தான் பறக்கும் கலை மூலம் ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்கிறார். லேசாக இருப்பதில் தான் ஆனந்தம் இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, யார் மீது எந்த ஒரு மனிதரோ இயற்கையோ தனது பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாதோ அவங்க தான் சக்திசாலியான ஆத்மான்னு சொல்கிறாங்க பாபா. யார் மீது எந்த ஒரு மனிதரோ இயற்கையோ தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாதோ அவங்க தான் சக்திசாலியான ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.